ராசி என்பர்களே, மகர ராசியில் பிறந்த லக்கினக்காரர்களாகட்டும் அல்லது ராசிக்காரர்களாகட்டும், மகர ராசியில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்காவது இன்வால்வ் ஆவீங்க. மகர ராசியில் இருக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயத்தில் டிஜிட்டல் துறையை தேர்ந்தெடுப்பீங்க. மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆனால் உள்ளே பூந்துட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வர வரைக்கும் நீங்கள் விட மாட்டீங்க. மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. தொழில் ரீதியான விஷயத்துக்கு, அதே போல் கல்வி ரீதியான விஷயத்துக்கு, உங்களுடைய குழந்தைகளோட நலனுக்கு, எல்லா விஷயத்தையும் ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்கக்கூடியவங்க. உங்களுடைய கூகுள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக சர்ச் பண்ணி எதுக்கெல்லாம் சர்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி வைப்பீங்க. உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா நிறைய பேர் திட்டுவாங்க, இதுக்குப்பா இதெல்லாம் இது பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு பயந்துக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும். ஒரு நார்மலாக உங்களுக்கு லைட்டாக ஒரு வயிறு எரிச்சல் இருந்தது அப்படின்னா கூட அது எதனால் வருது, ஏன் வருது, இதயத்துக்கிட்ட வருதா, இல்லை இதுக்கிட்ட குடல்கிட்ட வலிக்குதா, நடு வயிற்றில் வலிக்குதா, இந்த மாதிரி ரொம்ப போய் சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுவும் கூகுள்கிட்ட போட்டு இதா அதுவா அப்படின்னு ரொம்ப மைண்டில் போட்டு குழப்ப ஆரம்பிச்சுக்குவீங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கூடிய நபர் நீங்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போனீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எதிர்வினையாக நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. தற்போதைய நிலைமையில் தொழிலில் ஒரு சின்ன லேக் ஏற்பட்டிருக்கும். அது பெரிய வருமானமாக இருக்காது. அந்த பெரிய வருமானம் வர இடத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் வர மாதிரி இருந்திருக்கும். தொழில் ரீதியான சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய வலுவான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சின்ன லேக் ஏற்பட்டிருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்குமே தீர்வு வேணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். பிரபலமான ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட பேசுவார். கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பிரபலமாக பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு பொலிட்டிக்கல்லையும் சரி, சினிமாவிலையும் சரி, அதில் ஒரு 15க்கு மேற்பட்டவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர். நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக அவர்கிட்ட பார்க்க ஆரம்பிச்சுங்க. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நீங்கள் கேட்டு எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சுங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்லாம் அவங்களே ஒரு ஜோதிடர் தான். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த யூடியூப் வீடியோலாம் பழிக்காதுங்க. காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நீங்களே கணிச்சிருவீங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அப்படி நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்களே கணிச்சிருவீங்க. அதாவது இந்த மகர ராசி அப்படிங்கிறது பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி தத்துவம் கொண்ட இயக்க ராசி அப்படின்னா பூமி எல்லா விஷயத்தையும் தாங்கிக்குது. அப்படி தாங்கிக்கிறதுனால அப்படி சொல்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் தாங்கியிருக்கீங்க, எவ்வளோ மன கஷ்டங்கள், எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிங்க, எவ்வளோ துரோகங்களை சந்திச்சிருக்கீங்க. அது ஒரு பூமி தாங்கிக்கிற மாதிரி தான் நீங்களும் தாங்கிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர் இருக்காங்கல்ல, பூமி எப்படி எல்லா வகையான விஷயத்துக்கு இதாகுது, ஆப்டாக பொருந்துது. பழசில பூமிங்கிறது சூரியன்லேருந்து வெளிப்பட்ட ஒரு சாம்பல். அதிலேருந்து மறுபடியும் மண்ணாக மாறி மண்ணிலேருந்து செடியை உருவாக்கி, செடியில் பக்கத்தில் தண்ணி இருக்க வச்சு, எல்லா வகையான உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற போல் ஆக்சிஜனை கொடுத்து மரத்தை வளர வச்சு எதோ பண்ணுதில்லை. அந்த மாதிரி எல்லா வகையான தேவைகளுக்கும் நீங்கள் பொருந்துவீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆப்டாக போய் பொருந்துவீங்க. ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சந்து இருக்குது அப்படின்னா கலவை மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பை மாற்றிப்பீங்க. ஸோ இந்த ராசி எப்பொழுதுமே பொறுப்பாக இருக்கக்கூடிய ராசி, அதே போல் உழைக்கக்கூடிய ராசி, ஒழுக்கம் உள்ள ராசி, தாமதம் உள்ள ஒரு சின்ன ஒரு தாமதம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ராசி, நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை தொடர்புடைய ராசியாக இருக்கும். அதிபதி யார்? சனி பகவான். அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுத்து தான் உங்களை செய்ய வைப்பார். ஈஸியாக கற்றுக்குவீங்க. ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப டீப்பாக போவீங்க. அதே போல் சிறிய வயதிலேயே பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். சிறிய வயதில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். குடும்பத்தையே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தின் நிலையை உயர்ந்து முயற்சிப்பீங்க. அதே போல் தங்களுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. நீண்ட கால இலக்கை வைத்திருக்கக்கூடிய நபர் நீங்கள். பணத்தை கணக்காக பயன்படுத்துவீங்க. சமூக மரியாதையை விரும்புவாங்க. உடனடி லாபத்தை விட நிலையான வளர்ச்சியை விரும்புவாங்க. ஒவ்வொருவரையும் நம்பிய பிறகு கைவிட மாட்டாங்க. ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா இவங்க கைவிடவே மாட்டாங்க. துரோகத்தை எளிதில் மறக்க மாட்டாங்க. அன்பை வார்த்தையால் அல்ல செயலால் காட்டக்கூடிய நபர் நீங்கள். வயது அதிகரிக்க பணநிலையும் சமூக மதிப்பும் அதிகரிக்குங்க. சமூக மதிப்பும் உயரும் அப்படின்னே சொல்லலாம். தற்போது உங்களோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? என் உழைப்பிற்கு பலன் எப்போது கிடைக்கும், என் கடன் எப்போ குறையும், எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும், வேலை மாற்றலாமா, தனியாக தொழில் தொடங்கலாமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, குடும்பத்தில் எல்லா பொறுப்பும் ஏன் என் மீது வருது, என்னை உண்மையாக மதிப்பவர் யார், என் சம்பளம் எப்போது உயரும், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு வருமா, நான் செய்த உதவிக்கு என் மதிப்பு கிடைக்கல, ஏன் கிடைக்கல, என் வாழ்க்கை எப்போது நிலையாக மாறும். மகர ராசியினுடைய பிறப்பு ரகசியமே இதுதாங்க. மெதுவாக உயர்ந்தாலும் நிலையான வெற்றி உங்களுக்கு இருக்குது. அதுதான் ஒரு இயல்பான ஒரு ரகசியமே. குடும்பத்திற்கு சொத்து உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். கடின உழைப்பை செல்வமாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். மற்றவர்கள் கைவிட்ட பொறுப்பை முடிக்கக்கூடிய நபர் நீங்கள். அனுபவம் மூலமாக பெரிய பதவி அடையக்கூடிய நபர் நீங்கள். சிறிய சேமிப்பை பெரிய சொத்தாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள்.
தாமதத்தை பொறுமையாக வெல்லக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை மாற்றக்கூடியவங்க நீங்கள். ஒழுங்கின் மூலமாக பெரிய தொழிலை உருவாக்கக்கூடிய நபர் நீங்கள். வயது அதிகரிக்க மரியாதை மற்றும் அதிகாரம் அதிகரிக்கலாங்க. அதே போல் கஷ்டம் அனுபவமாக மாற்றிய முன்னேற்றுவீங்க. அதாவது கஷ்டத்தை அனுபவமாக மாற்றி அதை வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாழ்க்கை நிலை அதிகமாக உயர்றதுக்கான வாய்ப்பு 100% உங்களுக்கு உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அந்த ஏஜ் வந்து உங்களோட ஜாதகத்தை பார்த்தா கணிக்க முடியும். அந்த ஏஜ் வந்ததுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து உயர்ந்துருவீங்க. மகர ராசியினுடைய முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? பொறுப்பு உங்கள் பலம். ஆனால் எல்லாருடைய சுமையை நீங்கள் மட்டும் சுமக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசியினுடைய பலமான குணங்களில் ஒன்று பொறுப்புணர்வு. கொடுத்த வேலையை முடிப்பீங்க. குடும்பத்தை கைவிட மாட்டீங்க. கடினமான நேரத்துலையும் கடுமையாக செயல்படுவீங்க. மற்றவர்களை நம்பக்கூடிய நபராக இருப்பீங்க. உழைப்பு பொறுத்த வரைக்கும் அமைதியாக நீண்ட நேரம் உழைப்பீங்க. சிறிய வாய்ப்பை பெரிய நிலையாக மாற்றுவீங்க. தோல்விக்கு பிறகும் முயற்சி செய்வீங்க. முடிவை அடையும் வரைக்கும் பொறுமையாக இருப்பீங்க. திட்டமிடல் அதிகம். பணம் மற்றும் நேரத்தை கணக்கிட்டு பயன்படுத்துவாங்க. எதிர்காலத்திற்காக சேமிப்பாங்க. வீடு, நிலம் மற்றும் குடும்பத்தை திட்டமிட்டு அதை வளர்ப்பாங்க. பெரிய முடிவை ஆராய்ந்து எடுப்பாங்க. மன வலிமை அதிகம். துன்பத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. தனியாக பிரச்சனையை சமாளிப்பாங்க. அவமானத்தை உழைப்பாக மாற்றுவாங்க. கடினமான காலத்தை தாங்குவாங்க. நம்பகத்தன்மையும் உங்கள்கிட்ட அதிகம். அதாவது வாக்குறுதியை காப்பாற்ற முயற்சிப்பாங்க. ரகசியங்களை பாதுகாப்பாங்க. உறவில் நிலைத்தன்மை காட்டுவாங்க. தொழிலில் ஒழுங்காக இருப்பாங்க. நிர்வாகத்திறனும் அதிகம். பெரிய பொறுப்பை கையாளுவாங்க. வேலைகளை ஒழுங்குபடுத்துவாங்க. செலவை கட்டுப்படுத்துவாங்க. சரியான நபருக்கு சரியான பொறுப்பை கொடுக்க தெரியும் இவங்களுக்கு. அதே போல் மகர ராசி சவாலான சில விஷயங்களும் இருக்குதுங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்கக்கூடிய பழக்கம், அது உங்களுக்கு இப்போ மைனஸு. உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் அப்படியே மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது. அதிகமாக வேலை செய்கிறது. ஓய்வு அலட்சியம் செய்கிறது. பணத்தை பற்றி அதிக கவலை. உதவி கேட்க தயக்கம். மாற்றத்தை ஏற்க தாமதம். பழைய மனக்காயத்தை விட முடியாமல் இருக்கிறது. குடும்பத்திற்காக தங்களை மறப்பது. அன்பை வார்த்தையால் காட்டாதது. சிறிய தோல்வியையும் பெரிய அவமானமாக நினைக்கிறது. பிறருடைய பொறுப்பின்மையால் கோபப்படுறது. தங்களையே அதிகமாக குறை கூறுறது. பணம் வந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. முக்கிய சவால் என்ன தெரியுமா? நான் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தால் அனைத்தையும் நீங்களே சுமக்கிறது. அது தேவையில்லாத விஷயம். இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய துரோகங்கள் நிறையா விஷயத்தில். ஃபஸ்ட்டு காதல். நீங்கள் அளித்த பாதுகாப்புக்கு மதிப்பு கிடைக்காமல் போயிருப்பாங்க. முழுமையாக நம்பியவர் உண்மையாக மறந்துருக்கலாம். திருமண வாக்குறுதி கடைசி நேரத்தில் மாறி இருக்கலாம். வேலை காரணமாக உறவில் தூரம் வந்திருக்கும். உங்களோட அமைதியை அன்பே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. குடும்ப தலையீட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். தாங்கள் அதிகம் விட்டு கொடுத்தும் மதிப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். பணம் அல்லது பொறுப்பு விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே நிறையா நடந்திருக்குங்க. தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கலாம். பணம் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் உழைப்பை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம். உங்கள் பெயரில் காரியம் சாதிச்சிருக்கலாம். உங்கள் அமைதியை பலவீனமாக்கியிருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்குங்க. குடும்ப பொறுப்பை முழுவதுமாக உங்கள் மீது வைத்திருக்கலாம். உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்துருக்கலாம். சொத்து விஷயத்தில் தகவல் மறைச்சிருக்கலாம். நீங்கள் செய்த உதவியை மறந்துருக்கலாம். குடும்பத்தில் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டிருக்கலாம். உங்கள் திருமணம் அல்லது தொழில் முடிவில் தலையிட்டிருக்கலாம். குடும்ப செலவை உங்கள் மீது தள்ளி இருக்கலாம். உங்கள் சிக்கனத்தை குறை கூறியிருக்கலாம். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உழைத்தது நீங்கள், பாராட்டு வேறொருவர் கிடச்சிருக்குங்க. உங்கள் யோசனையை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாங்க. உங்கள் அமைதியை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருக்கலாம். பதவி உயர்வு தாமதமாயிருக்கலாம். மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் போயிருக்கலாம். சம்பளம் அல்லது கமிஷன் தாமதமாயிருக்கலாம். கூட்டாளி கணக்கை மறைச்சிருக்கலாம். பொறுப்பு உங்களிடம், அதிகாரம் வேறொருவரிடம் இருந்திருக்கலாம். உழைப்பிற்குரிய சம்பளம் கிடைக்காம இருந்திருக்கலாம். யாரிடமும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்? தொடர்ந்து பணம் கேட்டு உதவி கேட்குறவங்கிட்ட போய் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப பொறுப்பு முழுவதும் உங்கள்கிட்டே விடுவாங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பெயரில் கடன் வாங்க சொல்லுவாங்க, அவங்க மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சொத்து ஆவணம் காட்டாமல் முன்பணம் கேட்பவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. கூட்டுத் தொழிலில் கணக்கை தெளிவாக காட்டாதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் சம்பளம் அல்லது சேமிப்பை தொடர்ந்து விசாரிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பழைய காதல் திடீர்னு திரும்பும்போது எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் மட்டும்தான் உதவணும் அப்படின்னு குற்ற உணர்ச்சி தருவவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அளவுக்கு மீறி புகழ்ந்து காரியம் சாதிக்க முயற்சிக்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தொழிலில் திட்டத்தை தொடர்ந்து பேர்ப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப உறவு அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஆதாரம் வேண்டாம் அப்படிங்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. மகர ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா அரசு மற்றும் நிர்வாகம். அரசு பணி, நிர்வாக அதிகாரி, வருவாய்த்துறை, காவல்துறை, பாதுகாப்புத்துறை, நீதித்துறை, அலுவலக வேளாண்மை, உள்ளாட்சி நிர்வாகம், இது எல்லாமே நல்லா இருக்குங்க.
இந்த கட்டிடம் மற்றும் சொத்து விஷயங்கள் நல்லாயிருக்கு. ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும், நில வியாபாரம் நல்லாயிருக்கும், கட்டுமானம் நல்லாயிருக்கும், சிவில் இன்ஜினியரிங் நல்லா இருக்குங்க. கட்டிட பொருள் விற்பனை அற்புதமாக இருக்கும். ஒப்பந்த வேலை நல்லாயிருக்கும், இண்டஸ்ட்ரியல் நிர்வாகம் நல்லாயிருக்கும், இன்டீரியர் நிர்வாகம் நல்லாயிருக்கும், வாடகை சொத்து மேலாண்மை நல்லாயிருக்கும், கணக்கு மற்றும் நிதி அற்புதமாக இருக்குதுங்க. அதில் வங்கி, இந்த கணக்கு தணிக்கை, இந்த காப்பீடு இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த வாகனம் மற்றும் இயந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு செட் ஆகுங்க. தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகம் செட் ஆகும். வணிகமும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும். இந்த ராசிக்கு செய்வன பழிக்குமா, இல்லை கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் மகர ராசிகள் உழைப்பு, பணம், சொத்து, வேலை உயர்வு, வாகனம், குடும்ப முன்னேற்றம், அரசு வேலை இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்டாக பொருந்தக்கூடியதுங்க. இது கிடைக்கும் போது மற்றவங்க வயிறு எறியுமா எரியாதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கந்திஷ்டி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. செய்வனைகள்லாம் உங்களுக்கு பழிக்காது. அப்படி இருக்குது, அப்படி ஒரு பதட்டமாக இருக்குது, திடீர் உங்களுக்கு விஷயங்கள் ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னா உடனே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுங்க. அப்படி வழிபட்ட பிறகு உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. அதே போல் நல்ல நேரம் உங்களுக்கு எப்போ பிறக்குது அப்படின்னா எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்காமல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குதுங்க. உழைப்பிற்கு உரிய மதிப்பு கேட்கும்போது நல்ல நேரம் பிறக்குது. தேவையான இடத்துல இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குது. வருமானம் மற்றும் செலவை திட்டமிடும் போது நல்ல நேரம் பிறக்குது. அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. மாற்றத்தை பயமின்றி ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ஒரு இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உங்களுக்கான சேமிப்பு உருவாக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னா கருநீலம், சாம்பல், பழுப்பு, அடர்பச்சை, கருப்பு இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள்ங்க. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4, 6ங்க. சாதகமான நாள் சனிக்கிழமைங்க. அடுத்த 12 நாட்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கொஞ்சம் நல்லாவும் இருக்குதுங்க. அதில் வேலை அல்லது பணம் தொடர்பான தகவல் வருங்க. பழைய ஒருவர் தொடர்பு கொள்வாங்க. குடும்ப பொறுப்பு அதிகரிக்கலாங்க. சிறிய செலவு ஏற்படலாம். மனதில் அதிகமான கவலை இருக்கலாம். உடனடி பெரிய முடிவை தவிர்க்கணுங்க. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாங்க. பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படலாம். மேலதிகாரி அல்லது அனுபவமிக்கவர் உதவுவாங்க. வீடு அல்லது சொத்து பற்றிய தகவல் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்கலாங்க. ஒரு முக்கிய ஆவணத்தை சரிபார்க்க வேண்டியிருக்குங்க. திருமணம் அல்லது காதல் பற்றிய தெளிவு கிடைக்கலாங்க. ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரியலாங்க. வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாம். எதிர்பாராத செலவு ஏற்பட்டிருக்கலாம். உடல் சோர்வில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு வரலாம். வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகலாம். பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். கடன் குறையும் திட்டம் தொடங்கலாங்க. அதே போல் வீடு, நிலம் அல்லது சேமிப்பு தொடர்பான முடிவு வரலாங்க. நீண்ட நாள் தாமதமான ஒரு முயற்சி மீண்டும் உயிர்ப்பெடுக்கலாம். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முழங்கால் வலி வரும். ஒரு கால் முட்டிக்கீழே அந்த முழங்கால், மூட்டு வலி, முதுகு வலி, உடல் சோர்வு, தூக்க குறைவு, மன அழுத்தம், செரிமான கோளாறு, இந்த அதிக வேலை காரணமாக சோர்வு ஏற்படும், டயர்டு, அது நீண்ட நேரம் நிற்கிறதுனால கால் வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அறிகுறியாக இருக்கும். ரொம்ப இதாச்சுன்னா டாக்டர் பார்த்துருங்க. இனி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பணவரவு மற்றும் செலவை எழுதுங்க. அதிக வட்டி கட்டணம் முதல்ல குறைக்க பாருங்கள். உழைப்பிற்குரிய மதிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமிப்பை கட்டாயமாக தொடங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி பெற வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து மற்றும் வாகன ஆவணங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் திறமையை கூடுதல் வருமானமாக மாற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையான இடத்துல இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிய வாய்ப்பையும் அலட்சியம் செய்யக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதவே அப்படின்னா பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது. எல்லாருடைய பொறுப்பையும் சுமக்கக்கூடாது. வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விடக்கூடாது. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது. குடும்பத்திற்காக சேமிப்பு முழுவதும் செலவு செய்யக்கூடாது. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பக்கூடாது. உடல்நலம் மற்றும் ஓய்வை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. மனதில் உள்ளதை பேசாமல் இருக்கக்கூடாது. அதிக கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யவே கூடாது. உங்களை மதிக்காதவர்களுக்கு தொடர்பு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதே போல் தாமதம் காரணமாக நம்பிக்கை இழக்கக்கூடாது. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் சொல்லவே கூடாது. பாரம்பரியமாக உங்களுக்கு ஒரு பரிகாரமும் இருக்குது. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடாம். ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமான தரிசனம் ரொம்ப நல்லதுங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நல்லது. கருப்பு எள் அல்லது உளுந்து தானம் செய்யலாம், அது நல்லதுங்க. வயதானவர்களுக்கு, உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஈன்ற உதவி செய்யலாம். காகங்களுக்கு உணவு அளிக்கலாம். பெற்றோர் மற்றும் மூத்தவர்களினுடைய ஆசீர்வாதம் பெறலாம். தேவையற்ற கோபம் மற்றும் கடுமையான வார்த்தைகளை குறைக்கலாம். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யலாம். வாரத்திற்கு ஒரு நாள் தேவையற்ற செலவை நிறுத்தி அந்த தொகையை சேமிக்கலாம். மகர ராசியினுடைய வாழ்க்கை ரகசியத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் வெற்றி தாமதமாகலாம். ஆனால் சரியான அடித்தளத்தில் கட்டப்பட்ட வெற்றியை ஒரு எளிதில் யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடின உழைப்பால் உயரக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை மாற்றக்கூடியவங்க நீங்கள். சிறிய சேமிப்பு பெரிய சொத்தாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். கடனை திட்டமிட்டு குறைக்கக்கூடியவங்க நீங்கள். வாடகை வாழ்க்கையை சொந்த வீடாக மாற்றக்கூடியவங்க. புரியுதுங்களா? சிறிய வேலையை பெரிய பொறுப்பாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். அனுபவத்தால் சமூக மரியாதையை பெறக்கூடியவங்க நீங்கள். அதே போல்
தாமதமான வெற்றியை நிலையான வெற்றியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். பிறர் கைவிட்ட வேலையை முடித்து பெயர் பெறக்கூடியவங்க நீங்கள். நீண்ட நாள் தாமதமான விஷயங்களை மெதுவாக நகரக்கூடியவங்க நீங்கள். உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கலாம், பழைய பாக்கி அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். உங்களை பயன்படுத்தியவங்க விலகுவது இயல்பு இல்லைங்க. அதேபோல் உங்கள் உழைப்பு, நிர்வாகத்திறன், அனுபவம் மற்றும் பொறுப்புணர்வு வருமானமாக மாறலாங்க. பணம் வந்தவுடன் முழுவதையும் குடும்ப செலவில் பயன்படுத்தாமல் கடன் மற்றும் சேமிப்பை கவனியுங்க. பழைய காதல், நண்பர் அல்லது உறவினர் திரும்பினாலும் வார்த்தையை விட செயல்களை கவனியுங்க. வேலை, தொழில், திருமணம், வீடு, நிலம், வாகனம் மற்றும் வெளியூர் வாய்ப்பில் முன்னேற்றம் வருவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் சரி செய்ய முயற்சி செய்யும் முன் உங்கள் வாழ்க்கைக்கும் நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய மிகப்பெரிய தடையாக சில நேரங்களில் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அதிக பொறுப்பு, மாற்றத்தை தள்ளி போடுறது, இன்னும் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு தாமதத்தை உருவாக்குது அப்படிங்கிற மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்று வரும் பணம் நாளைய பாதுகாப்பாக மாறணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வருமானம் அதிகரித்தாலும் செலவு அதே அளவு அதிகரித்தா முன்னேற்றம் தெரியாது. அதை மைண்டில் வச்சுட்டு வேலை செய்யுங்க. உங்களிடம் இருக்க வேண்டிய 3 விஷயங்களை நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துலையும் எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், யார்கிட்ட எவ்வளோ வச்சுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எவன் ஃப்ரெண்டு வந்தால் அவன்கிட்ட எவ்வளோ வச்சுக்கணும். அது தொடர்ச்சி ஒரு போட்டி எடுத்திங்கன்னா தொடர்ச்சி அதை வின் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதை இறுக்கி பிடிச்சி மேலே கொண்டுறதுக்கு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு மெயினான ஒன்றுங்க. உங்கள் அடுத்த நல்ல காலம் ஒரே நாளில் அதிர்ஷ்டம் வாழ்க்கையை மாறுவது தொடங்காதுங்க. ஒரே நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகுது அப்படிங்கிறது சும்மா. உங்கள் சுமைகளை பிரித்து, கடனை திட்டமிட்டு, உழைப்பிற்கு மதிப்பு கேட்டு உங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்கும் நாளிலிருந்து தான் உங்களுடைய வெற்றி ஆரம்பமாகுது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். மற்ற எல்லாமே அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் இந்த ராசிக்காரர் உங்களோட நண்பர்களாக இருப்பாங்க, உங்களுடைய உறவினராக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பகிருங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜோதிடருக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்கலாம். அதே போல் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை கீழே மறக்காமல் சொல்லுங்கள். சிவபெருமானை வழிபடக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ரொம்பவே ஆப்டாக பொருந்தும். சிவபெருமான தரிசனம், ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபடும் போது ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு நார்மலாகவே நீங்கள் 3 டைம் உச்சரிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது உச்சரிங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணும்போது எப்போவுமே நந்தி பகவான்ட்டு ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளே போய் சிவபெருமான்ட்டு வழிபடுங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும், பரிவார தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபட்டு அப்புறமேட்டு உள்ளே போய் வழிபடுங்க. ரொம்ப நல்லது உங்களுக்கு. கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு மறக்காம டைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.